Daily. Taste the Daily. சென்னை அனகாபுத்தூர் பகுதியில் இடிக்கப்பட்ட குடியிருப்புகளை பார்வையிட சென்ற சீமானுக்கு போலீசார் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜெரி. சீமான் அந்த பகுதிக்கு சென்ற போது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணங்களால அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு? தற்போது கள நிலவரம் என்ன? வணக்கம். அனகாபுத்தூர் தாய் மூகாம்பிகை நகர் பகுதியில இடிக்கப்பட்ட குடியிருப்புகளை பார்வையிட சென்ற சீமானுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல அவருடைய தொண்டர்கள் இங்கு ஏராளமாக குவிந்திருக்கின்றனர். இங்கே பதட்டமான சூழல் நிலவுவதால போராட்டம் ஏதேனும் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக சீமான் அங்கே சம்பவ இடத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை 2015 வெள்ளத்திற்கு முன்பு 2015 வெள்ளத்திற்கு பின் என இரண்டாக பிரிக்கலாம் இந்த சென்னையை. ஆற்றங்கரைகளில் நீர் வழித்தடங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட ஒரு சில கட்டிடங்களால் தான் 2015 வெள்ளத்தின் போது வரலாறு காணாத பாதிப்பு ஏற்பட்டது என்றே கூறப்படுகிறது. வெள்ளத்தில் பலர் உடைமைகளை இழந்தனர், பலர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு அரசும் சரி, நீதிமன்றங்களும் சரி, நீர்நிலை ஆக்கிரமிப்பு விவகாரத்துல எந்த சமரசமும் செய்து கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் அடையார் ஆற்றங்கரை பகுதியில நேற்று ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பலத்த எதிர்ப்புகளுக்கு நடுவில் ஆக்கிரமிப்புகள் எனப்படும் மே 17 ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மற்றும் தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இங்க பரபரப்பான சூழல் நிலவக்கூடிய நிலையில இங்கு ஆர்ப்பாட்ட களமாக மாறிவிடக்கூடாது, போராட்ட களமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஆயிரக்கணக்கான போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இடிக்கப்பட்ட பகுதிகளை சென்று பார்வையிட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இங்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. சீமான் வந்த உடனடியாக குடியிருப்புகள் செல்லக்கூடிய அந்த வழியிலே நூற்றுக்கணக்கான போலீசார் இடைமறித்து நின்று கொண்டிருந்தனர். பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் சீமான் பேச்சுவார்த்தைக்கு என்னால் வர முடியாது, நான் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பேன் என்று தடைகளை மீறி இப்ப அங்கே சம்பவ இடத்திற்கு செல்ல முயற்சி செய்ததால் அங்கே சற்று நேரம் பரபரப்பான சூழலே நிலவி வருகிறது. இருந்தாலும் கூட போலீசார் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Taste the Daily.